ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் டீ கடைகளில் சாப்பிட்ற மாதிரி இனிப்பு போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளில் வச்சு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இது சாப்பிட்றதுக்கு வெளியில் கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 3/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். கூடவே 2 ஏலக்காயை சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் சர்க்கரை ஈஸியாக கரைஞ்சி வரும். 1 கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்த்து செய்யலாம். கூடவே 1/4 கப் ரவை சேர்த்துக்கோங்க. ரவை சேர்த்து செய்யும்போது நம்ம போண்டா ரொம்பவே முறுமுறுன்னு இருக்கும். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லா ஸ்வீட்லேயும் நம்ம 1 பிஞ்ச் உப்பு சேர்க்கும்போது நல்லா ஸ்வீட் எடுத்து கொடுக்கும், அதுக்காக தான். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருளும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிறதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறோம். கலந்ததுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, ஏன்னா சர்க்கரையில் தண்ணி போடும்போது நல்லா கரைஞ்சி வரும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு இட்லி மாவு பதத்துக்கு கலந்து வச்சுக்கோங்க. தண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் பால் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. மாவு இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். ரவை நல்லா ஊறி வந்து மாவு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், முன்னே இருந்ததை விட கொஞ்சம் நல்லாவே திக்காக இருக்குது. இந்த அளவுக்கு இருக்கும்போது தான் நம்ம எண்ணெயில் எடுத்து விடும்போது ஈஸியாக இருக்கும். இது கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ நம்ம போண்டாக்களை பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கையில் தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு மாவை எடுத்து நம்ம சின்ன சின்ன போண்டாவாக போட்டுக்கலாம். இதில் நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துருக்கனால வெந்து வரும்போது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். கடாயில் எத்தனை போண்டா சேர்க்க முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம உடனேவே மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டால் போதும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. நம்ம அடிக்கடி இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டே இருக்கும்போது தான் ஒன்று போல் எல்லாமே வெந்து வரும். எண்ணெயோட சலசலப்பு அடங்கி எல்லாமே நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தாலே தெரியும், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாம். எண்ணெயை வடிச்சிட்டு வெளியில் எடுத்துருங்க. இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவுலையும் நம்ம போண்டாக்கள் பொரித்து எடுத்துக்கலாம். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்பவே ஈஸியாக இந்த இனிப்பு போண்டா நம்ம செஞ்சுருக்கோம். இது டீ கடைகளில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.